ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். உள்ளே வந்து என்ன எல்லாம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. அங்க வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு. இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்? இது பேர் என்ன சூரி? சென்னை விழா. சென்னை விழா. சென்னை விழா. ஆமா, இங்க வந்திருக்கோம். இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஊர் ஃபுட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கல்ச்சர் ரெண்டுமே இருக்குங்களா. அது தவிர இது வந்து மே மாசம் 14ஆம் தேதி ஏதோ குலசு நேத்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம உள்ள போய் தீவுத்திடல தான் இது வந்து பண்ணிருக்காங்க. நான் சும்மா வந்து எங்க கேட்டேன்னா எஃப்எம்ல கேட்டேன். சோ எஃப்எம்ல கேட்டேன். கூட்டம் பாத்தீங்கன்னா அப்படி வந்திருக்காங்க. இந்த பொம்மை வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. காத்தடிச்சா ஆட்டம் பாப்பா. குட்டியா விற்கும். முந்தியெல்லாம் வந்து பழைய காலத்துலலாம் நம்ம என்ன சொல்கிறது, அந்த ஹாலில் வந்து இந்த தலையாட்டி பொம்மையை எல்லாருமே வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அது வீட்டுக்கு ஒரு தலையாட்டி பொம்மை இருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப என்னவோ அவங்க வந்து யாருமே வந்து இப்ப வீட்டுல வந்து அந்த ஹால்ல தலையாட்டி பொம்மையே வைக்கிறது கிடையாது. வீட்டுல இவ்வளவு பெரிய பொம்மை இருக்கு அப்புறம் எதுக்கு. ஸோ இன்னைக்கு நாங்க இங்கதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். உள்ள வந்து என்ன எல்லாம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. ஆமா, டிக்கெட் எவ்வளோ எல்லாமே நம்ம இது எங்க இருக்குன்னு நாங்க உங்களுக்கு சொல்லலாம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை தீவுத்திடல தான் போட்டிருக்காங்க. ஸோ டிக்கெட் கவுண்டர் இங்க இருக்கு. எவ்வளோன்னு டிக்கெட் கேட்டுருவாங்க. அக்கா டிக்கெட் எவ்வளோங்கக்கா? குழந்தைக்கு இருக்கான்னு கேளு. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் 10 ரூபாய் தான். இவளுக்கு கிடையாதுப்பா. ஓகே, 3 வயசு குழந்தைக்கு வந்து கிடையாதான். மற்றவங்க எல்லாருக்குமே வந்து உனக்கு கிடையாது. உனக்கு கிடையாது. இதுல இருக்கு. ஸோ 3 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வரைக்கும் டிக்கெட் கிடையாது. மற்ற எல்லாருக்குமே இருக்கு. 10 ரூபீஸ் தான் டிக்கெட். ஒரு டிக்கெட் 4 டிக்கெட். ஸோ தீவுத்திடலாம் வந்து பல வருஷம் ஆகுது இல்லைங்கம்மா. நம்ம லாஸ்ட்டாக பட்டாசு வாங்க வந்தோம்னா எக்ஸிபிஷனுக்கு வருவோம் நாங்கள் அப்போல்லாம். வாங்க 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 வாங்க. ஸோ வந்து நம்ம உள்ளே வரும்போதே அங்கேயே பார்த்தீங்கன்னா 2-3 சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டாங்க. பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். இந்த பூ வாங்கி எவ்வளோ? இந்த மல்லி கொடுங்க. ஒரு முழம் 30 ரூபாவாம் பூ. 2 கொடுங்க. இந்த மல்லி கொடுங்க. முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம பாரம்பரியமான மாட்டு வண்டி, அதுக்கப்புறம் அந்த கூடை இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ வந்து நம்ம இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமா, வா மாடு முட்டு 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 பம்மடி. மாடு ஒரிஜினல் மாடு இல்ல. நீங்க தள்ள கீழே விழுந்துட்டு இருப்பான்டா அவன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நம்ம நிறைய எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் அங்கே பாருங்க, அவா பாருங்க. அந்த காலத்துல இதுல தான் வந்து போட்டுக்கிட்டு போய் வயக்காட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கு இந்த கூட வந்து சௌகரியமா இருக்கும். கிட்ஸ் ஜோன் கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கல்ச்சரல் ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ இருக்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம காலத்தில் இருந்ததுன்னு கூப்பிட்டு வந்து காமிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, அந்த காலத்துல இப்படி தான் இதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். மாட்டு வண்டி தான் பாப்பா அப்பலாம். ஆமா, அந்த காலத்துல இதுதான். சரி வாங்க சொல்ல போலாம் அப்படியே. உள்ள வந்த உடனே என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம செக்ஷன் தான், நம்மளோட செக்ஷன் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து 10 ரூபீஸ் உள்ள டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்ட்ரானீங்கன்னா இது முடிக்கவே உங்களுக்கு ஒரு நாள் ஆயிடும். ஸோ அதனால இங்கே பார்த்துட்டு இப்படியே வெளியே ஓடிட வேண்டியதுதான் நீங்க. அதனால லாஸ்டா வந்து நீங்க ஷாப்பிங் கூட்டு போங்க. முதல்ல வந்து நீங்க உள்ள கூட்டு போய் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இங்க என்ன? ஓ இல்லைங்கம்மா, அந்த ஊர் இருக்கு இல்லைங்களா? ஆமா, அங்க பாடுறா இல்லடா. ஒரு ஊருடைய பொம்மைன்னு இருக்கும் இல்லைங்களா. இப்போ நமக்கு வந்து தலையாட்டி பொம்மை, இங்கே வந்து கேரளாவில் யானை, அந்த மாதிரி ஒரு ஊருக்கான ஸ்பெஷல் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க.
மா எக்ஸிபிஷன் நல்லா இருக்கு தேங்க்யூ மா நம்ம வந்து எக்ஸிபிஷன் பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் தான் ஷாப்பிங் வந்த மாதிரி காட்டன் செக்ஷன். அம்மா சமையல் எதுடா தெரியல. எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய வந்து இந்த காட்டன் ஐட்டம்ஸு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அந்த ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அதாவது இது நெசவு தொழில் கைத்தறி நெசவாளர் அந்த மாதிரி கைத்தறி நெசவு சாரி. ஸோ தமிழ்நாட்டுடைய இது ஒரு கடை நம்பர் போட்டு இந்த மாதிரி தான் இருக்குடா. ஊஞ்சல் இல்லைடா அது, அதில் தானே அந்த காலத்தில் அந்த நெசவாளர் இதுவெல்லாம் பண்ணுவாங்க, மிஷின் பண்ணுவாங்க. அங்கே பாருங்க, இதில் தான் புடவையே வந்து ரெடி பண்ணுவாங்க. துணி எல்லாமே அதில் தான் ரெடி பெருசாக இருக்கும். இது இல்லை பெருசாக இருக்கும், அங்கே பெருசாக இருக்கும். அங்கே பாருங்க, அங்கே நூல் மட்டும் தானே இருக்கு, இங்கே நெஞ்சு வந்துடும். ஆமாம் ஆமாம் இப்படி வந்துடும். ஸோ இப்படி தான் அப்போல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் மிஷின் ஆகிடுச்சு. ஏன்னா சாரி அதுக்கப்புறம் கையில் பண்ணுற பொம்மைகள் பார்ப்பா ஆர்ட். ஸோ இங்கே பாருங்கள், டீப் ஆர்டிஸ்ட், என்எஃப்டி கலெக்டிவ் அண்ட் ட்ராயிங். கையில் வந்து ட்ராயிங்கும் போடுறாங்க போல். இங்கே வாங்கடா போட்டுக்கோங்கடா. தன்விகா இங்கே வாங்க, ஸ்ரீ இங்கே வாங்க. உங்களுக்கு என்ன ட்ராயிங் வேணும்னு கேளுங்க, போடுவாங்க. ஓ அங்கே போட்டுட்ருக்காங்களா? ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், ஹேண்ட் ட்ராயிங் வந்து 50 rupees ஆகும். குழந்தைங்களுக்கு வந்து சும்மா அப்படி ட்ரா பண்ணி விடுவாங்க. வாவ் வேறு லெவலில் இருக்குப்பா பேக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. இதோ பாருங்கம்மா, பேப்பர் கிடையாது, அந்த இதுவும் நடக்கும் நூலில் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம என்னடா ஆமாண்டா, அது ஃபுல்லாக அந்த இதுவில் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்னதுங்க அது? கிழிஞ்சல். ஸோ அதையே வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய. செமையா இருக்கு பாருங்க. இது வாசல்ல மாட்றது. இது வந்து சங்கில ரெடி பண்ணது. இது கார்ல அது இல்லடா, அது சவுண்ட் வரும். இது நல்ல ஒரு டிஃபரண்டா இருக்கு பாருங்க. பாக்கும்போது அங்க பாரு. சூப்பர். டீ வந்து இது வந்து பல்லாங்குழி. நிறைய பேருக்கு குழந்தைங்க டீ வந்து இது இட்லி ஊத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கையிலேயே சூப்பரா மண் குதிரை பண்றாங்க. அடுத்து இது என்னதுங்க? இது என்ன? ஓ அவங்கள மாதிரி ஒரு பொண்ணா வந்து எவ்வளோ அழகா பண்றாங்க பாருங்க. இப்போ மிஷின் மாதிரி வந்துடுச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா கையில சுத்துவாங்க. எந்த ஊர்ல? விழுப்புரம் மாவட்டம். ஓ விழுப்புரம் மாவட்டத்தில் இதுக்கு கிளாஸ் இருக்கா? இதுக்கு கிளாஸே இருக்கா. நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ ஒரு 2 hours நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க ஏதாவதுனா. ஓகே, ஸோ மேபி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இது நீங்கள் செகண்ட் இதுவில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த பாப்பா கூட பண்ணுறாங்க பாருங்க. கைஸ், அங்கே வந்து ஒரு பழமையான டான்ஸு. ஸோ யார் வேணால் டான்ஸ் ஆடலாமா? இது மயிலாட்டம், அந்த ஒயிலாட்டம் அந்த மாதிரி. இங்க வந்து கீழே ஆனதுக்கு வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பாருங்க, இந்த மோளை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து பாரம்பரியம் அழகா அடிக்கிறாங்க அவங்க. அங்க வந்து அது மயிலாட்டம்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம அப்படியே அந்த தெருக்கூத்து, அவங்க தெருக்கூத்து காந்தாரா அப்படின்னு இல்லையா, அதோடைய இதுதான் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு போயிட்டு ஒரு இது சொல்லிடுவோம். ஓகே, எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். 2 years-ஆ இது கற்றுக்கிறேன். ஓகே, அப்படிங்களா? ரொம்ப ஹாப்பி, நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஓப்பனே பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து 2-3 நாள் ஆனால் தான் நிறைய கடைங்க போடுவாங்க. இங்கே பாரு, இங்கே பாருங்க, இன்னும் உள்ளே போனோம். குழந்தைங்களுக்கு கிட்ஸ் ஒன்றுமே இருக்கு. கிட்ஸ் ஒன்றில் போய் விளையாட்டு. இங்கே நிறைய ஃபுட்டு. இங்கே எக்ஸிபிஷன் வந்தாலே அந்த அப்பளம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த பெரிய அப்பளம், பெரியமா
பெரிய பெரிய மசாலா போட்டு தருவாங்க, அதுதான் ஹிட்டு. சரி, நம்ம கிட்ஸ் ஜோனில் என்னென்னலாம் இருக்குது நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். மேபி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியும் வர முடியாது, கம்மியாகவும் சொல்ல முடியாது. சும்மா ஒரு பீச்சுக்கு வரீங்க, அதாவது சாயங்கால நேரத்தில் குழந்தைங்கள இந்த லீவில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு இது ஒரு இடம். ஆமாம். ஸோ வந்து கிட்ஸ் ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து கல்ச்சுரல் ரிலேட்டாக ஒரு 2-3 ஐட்டம்ஸு. இந்த என்னதுங்கம்மா, அந்த மயிலாட்டம், மயிலாட்டம், அப்புறம் ஒயிலாட்டமும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ஸ்னோ வேர்ல்டும் இருக்கா இங்கே? சரி வாங்க, அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம் இன்னைக்கு. வாங்க. ஹாய், நல்லா இருக்கீங்களா? சன்விகா. ஸோ இதெல்லாம் யூஸ்வலாகவே பீச்சில் இருக்குது. எவ்வளோங்கக்கா ஒரு ரவுண்டுக்கு? இது போறியா அது போறியா? ஒரு ரவுண்டுக்கு 60 ரூபா. இது வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து 60 ரூபாங்க. என்ன ஒரு மரண பீஜி தெரியுது. இதெல்லாம் எனக்கு சாதாரணம்டால. இந்த குழந்தைய உள்ள ஏற்றி விட முடியாது, ஏஜ் பார். ஒன்லி 10 years ஓல்டு மட்டும் தான் வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்களாம். வந்து அங்கே விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. அதோ யா கம். ஓ, சின்ன குழந்தையா வந்து ஜம்பிங் ஜாலியா இருக்கு. गाइस, இது வந்து एक्चुअली எல்லாரும் விளையாடலாமா? குழந்தைங்க மட்டும் கிடையாது. நானும் வரட்டா? ஒரு டோக்கன் இருக்குடா. ஐயோ. ஃபைனலாக வந்து எத்தனை வருஷங்கள் கழிச்சு இந்த அப்பளத்தை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இல்லடா, அது வேற, டெல்லி அப்பளம். நம்ம குட்டி அங்கே பாருங்க, இந்த மசாலாலாம் போட்டு தருவாங்க. இல்லை, கரெக்ட் முறக்குன்னு சவுண்டு கேட்டு அடியில் வைக்கணும். எல்லா டோக்கனையும் என்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் ஜாலியாக நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து பஞ்சு மிட்டாய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து இவங்களுடைய எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபுட்ஸ் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஸ்டாலுங்க. நம்ம இங்கே தான் வந்து டீ காஃபி எல்லாம் குடிக்கலாம்னு இருக்கோம். தேங்க்யூ. ஸோ காய்ஸ், நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஃபுட்ஸ் சென்னை, ஸோ இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் தான் ப்ரோ தான் நமக்கு போட்டு கொடுத்தது. டீ பஜ்ஜி எல்லாமே இருக்கு. அண்ணன் பேர் வந்து அழகா. சரி, அழகன் தான் வந்து நமக்கு இந்த பஞ்சு முட்டையை அழகா போட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, இருங்க நசிக்கிட்டாதீங்க, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபுட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வீட்டில் வச்சா அழகாக தான் இருக்கும். ஸோ ஃபுட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா யூஸ்வலாக நிறைய ஐட்டம் இருக்குது. ஏதாவது நார்த் இந்தியன் ரெசிபிஸ் ஏதாவது இருக்கான்றத பார்க்கலாம். அது இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். பாரு, இந்த பக்கம் இருக்குது. இப்போ வந்து எனக்கு கோலி சோடா குடிக்கணும். வாங்க போகலாம். ஒரு இடத்த பார்த்தோம்னா பாருங்கள், காமிச்ச சும்மா வீடியோ எடுத்து எது சும்மா வீடியோ எடுத்துக்கலாமா இருறா அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீங்கா பாத்திரம்ஸு. ஸோ வந்து நம்ம கிச்சன். ஆமாம்மா பார்த்துங்கம்மா, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி கல்ச்சரில் இருக்க ஸ்லிப்பர்ஸு, பேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், ஒரு ஸ்லிப்பர்ஸும் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு ரோல் நீங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய லைக் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்லிப்பர்ஸ்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இருக்குது அங்கே பாருங்கள். ஸோ அம்மா வந்து அங்கே ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணட்டன் விட்டாச்சு. நம்ம சும்மா உங்களுக்கு ரவுண்ட்ஸ் அப்படியே காமிக்கலான்ட்டு. சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், கொலுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் கூட இங்கே இருக்குது. நைஸ், சூப்பராக இருக்குது. ஐஸ் கோலா பார்த்தோம். இவங்க ஐஸை போட்டு ஃப்ரெஷ் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. அவ்வளோதான், ஏதோ ஜல்தீரா அப்படின்றாங்க. அப்புறம் வந்து லஸ்ஸி இருக்குது, கை பானா, பட்டர் மில்க்கு, இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ இது எதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ இன்னொன்று வாங்கிக்கவா?
அப்படியா? புதினா அந்த இதுக்கு போடுவாங்களா அது எல்லாமே இருக்கு. ஓகே. அந்த Bye. பானிபூரி. கைஸ் ஆக்சுவலி வந்து நம்ம இங்கே முன்னாடி வந்தோம் இல்லைங்களா, இப்போ மறுபடியும் வந்து பாப்பாக்கெலாம் வந்து இங்கே வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். ஸோ அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், இவங்க எல்லாமே வந்து ஒரு ஆக்சுவலி வந்து ரொம்ப முயற்சி பண்ணி இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய நம்பர் எல்லாமே நான் இங்கே காமிக்கிறேன். ஆக்சுவலி மெட்ராஸ் ஃபோட்டோ பிளாகர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அவங்களால வந்து ப்ராப்பராக வந்து கேட்க முடியாதுங்களா அந்த மாதிரி. ஆனால் நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோட்டோகிராஃபிஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராயிங்ஸு இது ரிலேட்டடாக இருக்கிறது, இது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இந்த நம்பர் நான் இந்த நம்பர் காமிக்கிறேன். நீங்கள் இவங்களை வந்து எதுனாலுமே இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராயிங்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபிங்காக இருந்தாலும் சரி. ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது இவங்க பண்ணுறது. ஆனால் இவங்க வரைஞ்சிருக்கிறது எல்லாமே இதெல்லாம் எப்படி இருக்குது இங்கே இருக்கிறதெல்லாம் நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட்டு தடவை பார்த்தப்பவே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ மேபி நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு ஆர்ட்டுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு இங்கே நீங்கள் டேரெக்டாக பார்க்கும்போது இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஷன்விகாக்கு போட்டுட்ருக்காங்க இங்கே. அண்ட் தென் வந்து நம்ம ஸ்டீக்கும் வந்து போட போகிறோம். அந்த ஓரமாக இவங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு விஷயங்களும். ஸோ இங்கே வந்து ஸ்டீக் வந்து யூனிகார்ன் போட்டுட்ருக்காரு. ஹாய் ப்ரோ, யுவர் நேம்? உங்கள் நேம்? உங்கள் நேம்? நைஸ். ரொம்ப சூப்பராக போட்டுட்ருக்காரு. அப்போலேருந்து ரெஸ்ட்டே இல்லாமல் போட்டுட்டு நாங்கள் ஒரு 1 hour முன்னாடி வந்தோம். ஸோ வந்து அப்போ வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அகைன் வந்து வந்தோம், அப்போவுமே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரோ ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னாங்க. சரி அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் போட்டுகிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாவுக்கு போட்டுட்ருக்காங்க. எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பேகு கடை இருக்குது. இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். போய் எடுத்துட்டு வாப்பா. எல்லாமே நம்மளே ஸ்டிச் பண்ணுறது. ஓ சரி சரி. சென்னையில் தான் இருக்குது. எல்லாமே சென்னை தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய ஸ்டால். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஹேண்ட் ஸ்டிச்சட் இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த 14th வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.